ஹரி ஓம் ஸ்ரீ குருபிகோ நமக குரு வாழ்க குருவே துணை ஓம் அனைவருக்கும் அடியனின் நமஸ்காரங்கள். ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர். யார் ஒருவருடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு காதல் ஏற்படுதோ அந்த காதலை அவருடைய பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கங்களை பற்றி பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி கெடாமல் இருக்கணும். அதாவது லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி ஆட்சியோ அல்லது உச்சமோ அல்லது மூல திரிகோணமோ அல்லது திக்பல கிரகமோ சம்மந்தப்படணும். இப்படி சம்மதம் இருந்துச்சுன்னா சிறப்பு. அல்லது லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி இந்த மாதிரி ஆட்சியோ உச்சமோ மூல திரிகோணமோ இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு சாதாரண ஒரு நட்பு நிலையிலாவது இருக்கணும். கேந்திர திரிகோணத்தில் நட்பு நிலையில் இருந்தால் ரொம்ப விசேஷமானதுன்னு எடுத்துக்கலாம், அது தவறே இல்லை. அப்போ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி வலுத்திருந்தால் காதல் திருமணத்துக்கு கட்டாய சப்போர்ட் கிடைக்கும். அது போக அவருடைய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி ப்ளஸ் 7ஆம் அதிபதி லக்னத்தை கூட தொடர்பு இருக்கணும். அப்போ 2ஆம் அதிபதி ஆகட்டும் அல்லது 7ஆம் அதிபதி ஆகட்டும், இந்த கிரகங்கள் லக்னத்துக்கு 2ல் இருக்கணும் அல்லது 2ஆம் வீட்டை பார்க்கணும். இப்படி இருந்தால் மகா விசேஷம். அது போக இப்படி இருந்தாவே கண்டிப்பாக அந்த காதலை அவருடைய பெற்றோர்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களே திருமணம் மனமும் வந்து செய்து வைப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுபோக இந்த லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி வலுத்திருந்து ப்ளஸ் 2 7ஆம் அதிபதி லக்னத்து கூட தொடர்பு லக்னத்துக்கு 2ஆம் வீட்டு கூட தொடர்பு இருந்து அந்த கிரகத்தை குருவுடைய பார்வை பார்க்குது அப்படின்னா இன்னும் ரொம்ப விசேஷம். இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த திருமணத்தை மிக சிறப்பாக ஒரு அழகாக ஒரு நேர்த்தியாக செய்து காட்டுவாங்க. ரொம்ப அழகாக அந்த திருமணத்தை கட்டாயம் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் அந்த பெற்றோர்களுக்கு உண்டு. அந்த பெற்றோர்களும் அந்த திருமணத்தை சம்மதிப்பார்கள். அதுபோக இந்த லக்னத்துக்கு 2ஆம் வீடு கெடுறது, இந்த லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி ப்ளஸ் 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2 கூட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. இப்படி இருந்துச்சுன்னா அந்த திருமணத்தை, அதாவது அந்த காதல் திருமணத்தை பெற்றோர்கள் மனமும் வந்து ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போ லக்னத்தில் 2ல் ராகு எது இருந்தாலும் பெற்றோட சம்மதத்துக்கு மிகப்பெரிய போராட்டம் செய்யணும். அதுபோக லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோ நீசமோ அஸ்தங்கமோ ராகியோட சேரதோ இது மாதிரி இருந்தாலுமே அவளை எளிதாக பெற்றோர்களுக்கு அந்த கால் திருமணம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது பிடிக்காது, அது வேணாம் விட்டுரு அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த கிரகங்கள் 2ஆம் இடம் வலுத்து இருந்து 2 + 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னா உறுதியாக அந்த காதலை பெற்றோர்கள் அனுமதிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். மேற்கொண்டு தொடர்புகளில் 978619 951443 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும். இதனுடைய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. ஓம்.